Hi, hello friends, welcome to UI design tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா HTML தமிழ் tutorial part 1. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் HTML அண்ட் யூசஸ் ஆஃப் HTML அண்ட் HTML syntax, இந்த 3 பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, HTML என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து HTMLோட ஃபுல் ஃபார்ம் தெரியணும். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டாக்குமெண்ட் லாங்குவேஜ். இது வந்து ப்ரௌசர் வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணிடும். நீங்கள் என்ன தான் வந்து எடிட்டரில் ரைட் பண்ணி கொடுப்பீங்களோ அதை வந்து ஈஸியாக ப்ரௌசர் ரீட் பண்ணிடும். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ் இல்லை. ஸோ ஈஸியாக யாருனாலும் லேர்ன் பண்ணிடலாம். ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ்னால் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகுரி, ஜாவா ஸ்கிரிப்ட், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ். HTML வந்து ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ் இல்லை. அதை வந்து யாருனாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகே, HTMLோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக HTML வந்து எல்லா வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த HTML வச்சு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ண முடியும். HTML இல்லாமல் உங்களால் எந்த வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணவே முடியாது. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து HTML தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ HTMLோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த HTML நீங்கள் வந்து ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எடிட்டர் தேவை. ஒரு எடிட்டர் கண்டிப்பாக இல்லாமல் நம்மளால் எடிட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ ரன் பண்ணுறதுக்கும் சரி, ரைட் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு ஒரு எடிட்டர் தேவை. எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எடிட்டர் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் நோட்பேடில் கூட உங்களுக்கு வந்து HTML கோடை வந்து ரைட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். நோட்பேட் இருக்குது, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், சப்ளைம், ட்ரீம்வீவர், விஷுவல் கோட், இந்த மாதிரி நிறைய எடிட்டர் இருக்குது. தேர்ட் பார்ட்டி எடிட்டர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி, ஃப்ரீ எடிட்டர் எல்லாமே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து கோடை ரைட் பண்ணி ரன் பண்ணலாம். யூஸ்வலாக நான் வந்துட்டு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்ற எடிட்டர்லாம் ட்ரீம்வீவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு HTML எதாவது டைப் பண்ணுறீங்கன்னா இங்கே அதோட ரிலேட்டட் கோடு எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டுடலாம். அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லினா வச்சுக்கோங்க. பட் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் அது காட்டாது. ஸோ வந்து என்ன யூஸ்னால், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கோடை வந்து நீங்கள் ஓனாக ரைட் பண்ணுறதுனால நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். எடிட்டரே டிஃபால்ட்டாக கோடை கொடுத்தா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதில் வந்து நீங்களாக ஓனாக டைப் பண்ணுறதுனால உங்களுக்கு மறக்கவே செய்யாது. ஸோ வந்து பெட்டர் நீங்கள் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்க. ஓகே, இதுதான் வந்து HTMLோட சின்டாக்ஸ். HTMLோட சின்டாக்ஸ் எப்போதுமே வந்து இந்த லெஸ் தேன் ப்ராக்கெட் அண்ட் கிரேட்டர் தேன் ப்ராக்கெட் இதுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? எல்லா டேக்ஸுமே இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் எப்போதுமே HTML சின்டாக்ஸ் கோடை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது HTML டேக் ஸ்டார்டிங்கில் ஒரு டேக் இருக்கணும். அதே மாதிரி க்ளோஸ் டேக், அதுவும் HTML டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் டேக் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் ஆகிருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து க்ளோஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் HTML டேக் ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக். இந்த ஹெட் டேக் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க. இது யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து CSS ஃபைலை கால் பண்ணுறதுக்கு, வேறு மெட்டா டேக்கு உள்ளே வந்து கால் பண்ணிக்கலாம், டைட்டில் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹெட் டேக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கலாம். யூஸ்வலாக ஹெட் டேக் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, CSS ஃபைல் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த CSS நீங்கள் கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட் டேக்கை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இந்த டைட்டில்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வைங்க. இந்த வேல்யூ தான் உங்களுக்கு ப்ரௌசரில் மேலே ஹெட்டிங்கில் வரும். அதாவது உங்களோட வெப்சைட்டோட ஹெட்டிங்கை வந்து இங்கே தான் கொடுக்கணும், இந்த டைட்டில்குள்ளே. இதில் கொடுக்குறது தான் உங்களுக்கு ப்ரௌசர் டேப் இருக்குல்ல, அங்கே வந்து காட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி டேக். இந்த பாடி டேக்கையும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா டேக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸும் பண்ணிடணும். அப்போ தான் உங்களோட ஃபைல் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். அப்படி இங்கே வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலன்னா அது வந்து எரர் அடிக்கும். ஓகேங்களா? இந்த பாடி டேக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து ப்ரௌசரில் உங்களுக்கு காட்டும். நீங்கள் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுதுல, அது எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளே வர்றது தான். ஓகேங்களா? ஓகே, இந்த சின்டாக்ஸை வந்து நான் அப்படியே நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் காட்டுறேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் நான் பண்ணது. இது நீங்கள் பாருங்கள், இந்த HTML நான் கிளிக் பண்ணுறேன், எண்ட் ஆனது க்ளோஸ் டேக்கும் காட்டுது பாருங்கள். அதே மாதிரி ஹெட் டேக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட க்ளோஸ் டேக்கும் காட்டும். நீங்கள் HTML ஃபைலை நீங்கள் எப்போ வந்துட்டு ரைட் பண்ணாலும் அது சேவ் பண்ணும்போது .html அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து HTML கன்சிடர் பண்ணாது, உங்களோட ஃபைலும் ரன் ஆகுது. அதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் HTML சேவ் பண்ணாமல் .html சேவ் பண்ணாமல் டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு கிளிக் பண்ணால் மார்க் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு விக்கிபீடியாவோட HTML ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேஜ்.
இது பார்த்தீங்கன்னா உள்ள கண்டென்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாடி டேக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகும். மேலே ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து டைட்டிலில் நீங்கள் கொடுக்குறீங்களா அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா HTMLோட ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து பார்த்துடலாம். டைட்டில் இருக்குது பாருங்கள், இதே மாதிரி பாடியில் உள்ள கண்டென்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ வந்து இந்த HTMLோட சின்டாக்ஸில் உள்ள டேக்ஸ் மற்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். எந்தெந்த டேக் எப்பப்போ யூஸ் பண்ணணும், அதோட யூசஸ் என்ன, இதுக்கப்புறம் வந்து என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைலை ரன் பண்ணலாம் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஃபுல் டீட்டெயிலும். ஓகேங்களா.